கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Beloved, our Lord Jesus has been given as a sign. அவருடைய இரத்தம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. His blood is a sign. யாத்ராகமத்திலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read in Exodus the 12th chapter and the 13th verse, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். And the blood shall be to you for a token upon the houses where ye are. அப்ப சங்கரிக்கக்கூடிய வல்லமைக்கு தப்பும்படியாக, that you may escape the power of destruction, பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. the blood of the paschal lamb has been given as a sign. நான் சொன்னேன், இயேசு ஒரு ஆகாரமாய் மாறினது ஒரு அடையாளம். And the Lord Jesus becoming a food is a sign. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு போஜனமாய் மாறினது கடைசி கால அடையாளம். The Lord Jesus becoming as a meat is the sign of the last time. அந்த இயேசுவுக்குள்ளே 4 விதமான ஆகாரங்கள் இருக்கிறது. And there are 4 types of food in the Lord Jesus. அதில் 2 ஆகாரத்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், அதே வசனத்தில் அடையாளத்தை கேட்டுக்கொண்ட ஜனங்களுக்கு அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார். யோவான் 6:54 in John 6:54 he speaks about the sign unto the people there. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், those that drinketh the blood, இயேசுவின் இரத்தத்தை குடிக்கும்படியாக, இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி, மூல பாஷையில உறிஞ்சி குடிக்கும்படியாக, and that we may drink the blood of the Lord Jesus as in the original tongue, that you may sip and suck and drink the blood of Jesus. இரண்டாவது அர்த்தம், எப்போதும் இயேசுவின் இரத்தத்தை மனதில் கிரகித்துக் கொண்டே இருக்கும்படியாக. And second meaning is that always meditating on the blood of the Lord Jesus in the mind. இயேசு கடைசி கால அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Jesus has been given as the sign of the last time. அவருடைய இரத்தம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. His blood is a sign. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, இப்போது சர்ப்பம் உன்னை வானத்திலிருந்து இழுத்து பூமிக்குரிய சிந்தை உடையவனாய் மாற்றி இருப்பானானால், is the serpent would have cast you down from heaven to the earth and make you earthly minded. ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், in one word if you say, எப்படி நான் இயேசுவை போல மாறுவது, how can we become like Jesus, எப்படி வருகையிலே குடும்பமாய் எடுத்துக்கொள்ளப்படுவது, how can as a family be caught up in the coming, எப்படி இயேசுவுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்வது, how to receive the divine nature of Jesus, நான் எப்போது அவரை காண்பேன், when will I see him, இந்த தரிசனம், this vision, இந்த வெளிப்படுத்தல், this revelation, இந்த நம்பிக்கை, this hope, இந்த வாஞ்சை, this desire, இந்த தவிப்பு this sighing இல்லாவிட்டால், if you do not have, நாம் வானத்தில் இல்லை, we are not in heaven. சர்ப்பம் என்கிற அடையாளம் நம்மை பூமியிலே இழுத்து தள்ளிவிட்டது. The sign of the serpent has cast us to the earth. சத்தியத்தை விட்டு நம்மை பிரிந்து போகிறவர்களாய் மாற்றிவிட்டது. It has made us separators from the truth. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் தரிசனத்தை விட்டு பிரிந்து போக பண்ணி இருக்கிறது. In the revelation and vision that has been given, it separates us. உங்கள் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? How many are going to agree to this? அப்படிப்பட்டவர்கள் ஒன்று செய்யுங்கள். Such people do one thing. கடைசி கால அடையாளமாய் கொடுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பாருங்கள். Look at the blood of the Lord Jesus who has been given as the sign of the last time. இதோ அந்த இரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் நம் மத்தியிலே விழுகிறது. Oh, this blood is dropping, drop after drop, drop after drop in our midst. இந்த அடையாளமாய் கொடுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்திலே, in this blood which has been given as a sign, உறிஞ்சி குடிக்க வேண்டும். we have to suck and drink. அதோட அர்த்தம் என்ன? What does that mean? இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை ஒன்றை கூட மீதியாய் விடாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். Not leave even one blessing that is in the blood of the leeches, enjoying everything of that blessing. கிட்டத்தட்ட 17 விதமான ஆசீர்வாதங்கள், ஒருவேளை 1-2 ஆசீர்வாதங்கள் கூட இருக்கலாம். And there might be almost 17 types of maybe some more blessings also. இயேசு எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு 17 விதமான ஆசீர்வாதங்கள். There are 17 types of blessing which the Lord has revealed unto me. நான் வேகமாக வரிசையாக சொல்லுகிறேன். And I'm going to narrate it fast.
விருப்பமுள்ளவங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. All those who desire can note it down. முதலாவது பாவம் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இயேசுவின் இரத்தம். First of all, the blood of Jesus which giveth the remission of sin. மத்தேயு 26:28. Matthew 26:28. இரண்டாவது பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய இரத்தம். Secondly, the blood that is able to wash and cleanse the sins. 1 யோவான் 1:7. 1 John 1:7. மூன்றாவது பரிசுத்தப்படுத்தக்கூடிய இரத்தம். Thirdly, the blood that sanctifies. எபிரேயர் 13:12. Hebrews 13:12. நான்காவது மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய இரத்தம். Fourthly, the blood that is able to clear the conscience. எபிரேயர் 9:14. Hebrews 9:14. ஐந்தாவது பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க தைரியம் கொடுக்கக்கூடிய இரத்தம். Fifthly, the blood that is able to give boldness to enter into the most holy place in heaven. தமிழ்ல சற்று தவறாக இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கும்னு நினைக்கிறேன். And I think it is the holy place in as per in Tamil. ஆனா மூல பாஷையில மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க தைரியம் கொடுக்கிற இரத்தம். But in the original tongue it gives us boldness that we may enter into the most holy place. எபிரேயர் 10:20. Hebrews 10:20. சமாதானம் கொடுக்கிற இரத்தம். Blood that giveth peace. கொலோசியர் 1:20. Colossians 1:20. நீதிமானாய் மாற்றக்கூடிய இரத்தம். A blood that is able to justify. ரோமர் 5:9. Romans 5:9. தேவனுக்கு தூரமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வரக்கூடிய இரத்தம். And this man who is far away from God, the blood that is able to draw man nigh unto God. எபேசியர் 2:13. Ephesians 2:13. நித்திய மீட்பை கொடுக்கக்கூடிய இரத்தம். A blood that is able to give eternal redemption. முதலாவது மீட்பை கொடுக்குது. எபேசியர் 1:7. In Ephesians 1:7, first of all it gives redemption. மீட்பை மாத்திரமல்ல நித்திய மீட்பை கொடுக்கிறது. Then afterward it gives eternal redemption. எபிரேயர் 9:12. Hebrews 9:12. அடுத்து நன்மையானவைகளை அல்லது பரிந்து பேசக்கூடிய இரத்தம். And the blood that is able to intercede for us, that giveth better things for us. எபிரேயர் 12:24. Hebrews 12:24. உயிர்த்தெழும்ப உதவி செய்யக்கூடிய இரத்தம். A blood that is able to enable to resurrect. எபிரேயர் 13:20. Hebrews 13:20. பிசாசை ஜெயிக்க உதவி செய்கிற இரத்தம். A blood that is able to overcome the devil. இந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்க உதவி செய்கிற இரத்தம். A blood that enables to overcome the dragon. வெளிப்படுத்தல் 12:11. Revelation 12:13. ஒப்புரவாக்கக்கூடிய இரத்தம். The blood that is able to reconcile. கொலோசியர் 1:20. Colossians 1:20. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றக்கூடிய இரத்தம். A blood that is able to transform us as kings and priests before the Father. வெளிப்படுத்தல் 1:6. Revelation 1:6. பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யக்கூடிய இரத்தம். A blood that enables us to live a life of consecration. எபிரேயர் 9:18 முதல் 21 வரை. Hebrews 9 chapter 18 through 21st verse. சங்காரத்தின் வல்லமைக்கு தப்ப உதவி செய்கிற இரத்தம். A blood that enables us to escape the power of destruction. எபிரேயர் 11:28. Hebrews 11:28. நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய இரத்தம். A blood that is able to give eternal life. யோவான் 6:54. John 6:54. இப்ப என் இரத்தத்தை குடிப்பவனுக்குங்கிற வார்த்தை, பானம் பண்ணுறவனுக்குங்கிற வார்த்தை மூல பாஷையில முதல் அர்த்தம் உறிஞ்சி குடிப்பவனுக்கு. And when you see that the one that drinketh the blood of the Lord Jesus, in the original song, that ones that sucks and sips and drinks the water. இப்ப நீ ஒரு ஃப்ரூட்டி பாக்கெட் வாங்குறீங்க. And you are buying a fruity pack. சிலர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் குடிச்சு தூக்கி போடுவாங்க. And some will have a straw, just sip a little and throw it away. சில ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா பாதி குடிச்சு தூக்கி போடுவாங்க. And there are foreigners who will drink just half and throw it away. ஆனா கிராமத்துல உள்ள ஒரு மனிதனை பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட மீதி வைக்காம உறிஞ்சி குடிப்பான். And but the village man, if you see, he will not leave even one drop, he will completely drink it. இயேசுவின் இரத்தத்திலே மறைந்திருக்கிற, இயேசுவின் இரத்தத்திலே கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you living as a child of God who is able to suck and drink the blessings that are found in the blood of Jesus? இல்ல இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற 1-2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் இரத்தத்தை தூக்கி எறிந்து அலட்சியப்படுத்துகிற இடத்தில் இருக்கிறாயா? Are you a child of God who will just enjoy the 1 or 2 blessings that are in the blood of Jesus and cast away the other blessings? இனி நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். And let us all close our eyes. ஒருவேளை நீங்கள் இந்த சர்ப்பத்தினால் பூமியிலே விழத்தள்ளப்பட்டிருந்தால், பூமிக்குரியவர்களாய் மாறி இருந்தால், probably if by the side you become to be earthly and earthly minded, தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். and please stand up.
நீங்கள் பூமிக்குரியவர்களாய் மாறியிருந்த முதலாவது தேவசமூகத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். First of all, you should agree that you have become earthly. எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதை ஒத்துக்கொள். முதலாவது ஒத்துக்கொள். And when in Jeremiah 2nd chapter, because they failed to hearken unto me, they have not become of anything. நீ எப்பேற்பட்ட பாவி என்பதை தேவன் பார்க்கவில்லை. God does not see what kind of a sinner you are. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தங்கள் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. And in the Garden of Eden, Adam and Eve did not accept their mistake. மற்றவருடைய குற்றத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். They were accusing the other person. நாம் என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? என் கரங்களை பரத்துக்கு நேராக நான் உயர்த்துகிறேன். I raise both of my hands towards the Lord. நான் ஒரு குற்றவாளியாக இந்த வசனங்களுக்கு முன்பாக ஒரு குற்றவாளி என்பதை உணர்கிறேன். I realize that I am guilty in the light of the word. திரித்துவ தேவனுக்கு முன்பாக Before the triune God. இந்த வலு சர்ப்பம் பல சந்தர்ப்பத்தில் பூமிக்குரிய சிந்தை உடையவனாக அல்லது பூமியிலே விழத்தள்ளப்படக்கூடிய இடத்திலே மாற்றி இருக்கிறது. This dragon in many occasions have caused me to the earth being earthly minded. ஆனால் அதே வேளையில் At the same time, அடையாளமாய் கொடுக்கப்பட்ட இயேசு, Jesus who have been given us a sign, போஜனமாய் கொடுக்கப்பட்ட இயேசு, Jesus who have given us a food, பானமாய் கொடுக்கப்பட்ட இயேசுவின் பரிசுத்த இரத்தம், Jesus who have been given us a drink, his holy blood, அடையாளமாய் பூசப்பட்ட இயேசுவின் இரத்தம், Jesus who has been given as a sign, the blood. இந்த இயேசுவின் இரத்தத்துக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தம் நிழலாய் இருக்கிறது. And the blood of the Paschal lamb is a shadow unto the Lord Jesus. உங்கள் யாருக்கு பாவ மன்னிப்பு வேண்டும்? Who are going to drink it? உங்கள் யாருடைய மனசாட்சியிலே என்றைக்கோ செய்த பாவம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. And the mistake that you have done long back again and again is pricking your conscience. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. There is no peace in any meeting. எங்கே பிசாசின் வல்லமை, மந்திரவாதத்தின் வல்லமை, பில்லி சூனியத்தின் வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. There the power of enchantment, the power of witchcraft and magic is working against you. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? Have you come with sickness being forsaken by a doctor? இதோ நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய இரத்தம். Yes, said the Lord, in order to give eternal life. சங்காரத்தின் சங்கார வல்லமைக்கு தப்புவிக்கிற இரத்தம். And the blood that escapes you from the power of destruction. சங்காரத்துடன் கடந்து போகும்போது When the angel of destruction will pass, உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தது பரிசுத்தவானா பாவியா என்று பார்க்கவில்லை. he did not see whether the one that is inside is a saint or a sinner. எகிப்தியனா இஸ்ரவேலனா என்று பார்க்கவில்லை. Did not see you're an Egyptian or an Israelite. இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? Has the blood been இரத்தம் smeared? இருக்கிறதா? And has it been delivered? நிலைக்காலின் மேல் சட்டத்திலே, And in the doorpost, உன்னுடைய மனதிலே, in your mind, உன்னுடைய ஆவியிலே, in your spirit, உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களிலே in the members of your body, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, having a heart that is sprinkled, இருதயத்திலே in your heart, அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. that the blood be sprinkled. அன்றைக்கு மோசே That day Moses மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து took the blood of the animal நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேலும், and upon the book of the law, ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமுட்டுகள் மேலும், upon the articles of the tabernacle, ஜனங்கள் மேலும் தெளித்தான். and he sprinkled upon the people. இதோ நாங்கள் Here no, மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, not the blood of the beast, இதுவரை பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். and by the word of God spoken till now, we sprinkle the blood of Jesus. இந்த விசுவாச வீட்டின் ஒவ்வொரு பணிமுட்டுகள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். Upon every believer who has raised a hand, we sprinkle the blood of Jesus. ஜனங்கள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். We sprinkle the blood of Jesus upon the people. நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். And you have come unto this heavenly city. உங்கள் எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்க போகிறீர்கள்? How many are going to suck and drink the blood? இந்த 17 விதமான ஆசீர்வாதங்களை அடையும்படியாக அனுதினமும் தவிக்கிறீர்களா, புலம்புகிறீர்களா? And how many are going to sigh and lament in order to receive these 17 types of blessing? ஒருவேளை நாம் பூமிக்குரியவர்களாய் மாறி இருப்போமானால், Probably if you have become earthly, வருகையின் சிந்தை இல்லாமல் இருந்தால், we do not have the heavenly mind. பிள்ளைகளை உலகத்துல பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம். We are attempting to bring our children to high positions செய்து கொள்ளுங்கள். and do it. ஆனா அதே வேளையில At the same time, யாக்கோபின் தாயை போல, and like the mother of Jacob, யாக்கோபின் தாயை போல like the mother of Jacob, இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? what do you want? இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? What do you want with Jesus? அந்த யாக்கோபின் தாயுடைய சிந்தையை பாருங்கள். Look at the mind of the mother of Jacob. அதான் உன்னத சிந்தை. That is the heavenly thought. அதான் வானத்தில் இருக்கிற அனுபவம். That is
the thing that is in heaven. என் பிள்ளை ஒரு பிள்ளை உடைய வலது பக்கத்திலும் ஒரு பிள்ளை உடைய இடது பக்கத்திலும் இயேசுவோடு இருக்க வேண்டும். One child should be on the right hand of Jesus, the other on the left hand of Jesus. மார்த்தாளை போல இருக்க போகிறாயா? Are you going to be like Martha? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க போகிறாயா? Are you going to be cumbersome about many things? இல்லை, தேவையானது ஒன்று, தேவனுடைய பாதம், இயேசுவின் பாதம், இயேசுவின் பாதம். There is only one thing that is needed, that is the feet of Jesus, the feet of Jesus. நீங்கள் யாராவும் இருக்கலாம். And whoever you may be. இந்த வேலை அந்த வேலை, இந்த உத்தரவாதம் அந்த உத்தரவாதம், இத நிமித்தமாக தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அந்த சர்ப்பம் என்கிற அடையாளம் உன்னை பூமியிலே விழத்தள்ளி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. And you may be in this position or that position, this responsibility or that responsibility, but if the communion with God has been cut off, it means the serpent has cast you down to the earth. இதோ விழுந்து கிடக்கிற உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம் தேடி வருகிறது. The blood of Jesus that sought after you to lift you up, who is fallen. தேவனுக்கு சமீபமாய் தூரத்தில் இருக்கிற உன்னை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வரக்கூடிய ரத்தம் இதோ உன்னை சந்திக்கிறது. The blood of the Lord Jesus is below, meeting you, that is able to you who are far away to draw you nigh unto Jesus. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டைக்கு தீரத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டைக்கு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை